அதனால் திருமாவளவனுக்கு நான் ஒண்டி சொல்கிறேன். ஆவுன்னா எதுக்கு எடுத்தாலும் தேர்தலில் சீட்டு கிடைக்காது. நாங்கள் சீட்டுக்கு வந்து சண்டை போட்டு நாங்கள் மேலே வாங்குவோம். சீட்டுக்காக நாங்கள் இல்லை. அவரே சமீபத்தில் பேட்டியில் கொடுத்தாரு. 4 சீட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான். நாங்கள் வந்து தேர்தலில் சண்டை போட்டு கூட நாங்கள் சீட்டு மேலே வாங்குவோம். ஆனால் இந்த கூட்டணியை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோன்ட்டு. அவர் வெட்கமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்களுக்காக எவ்வளோ துரோகங்கள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கு. இந்த ஆட்சியில் எத்தனை துரோகங்கள் அந்த தாழ்த்தப்பட்ட இனத்துக்கு. புதுக்கோட்டை வேங்கை வயல் சம்பவம். ஆமாம். கடைசியில் யார் மேலே அந்த கேஸ் இதுவாச்சு? அந்த இனத்தை சேர்ந்தவனே அதில் தப்பு பண்ணான்னு சொல்லி அவன் மேலேயே கேஸ் இதுவாச்சு. என்ன உள்ளாட்சி தேர்தலில் இந்த ஆட்சி வந்த உடனே உள்ளாட்சி தேர்தலில் சிதம்பரம் பக்கத்தில் பி முட்லூருன்ற ஊரில் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஜெயித்தாங்க. அவங்கள கீழே உட்கார வச்சு அசிங்கப்படுத்தினார் யார்? அந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தர். அதையும் தட்டி கேட்கல. நெல்லிக்குப்பம் பேரூராட்சி தலைவர் பதவி சீட்டை வந்து டிஎம்கேலேயே விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் ஒதுக்கினாங்க. ஆனால் அங்கே இருக்கிற டிஎம்கேக்காரங்கெல்லாம் தகராறு பண்ணி அவங்களுக்கு துணைத் தலைவரை கொடுத்துட்டு இவங்க தலைவராக உட்காந்தாங்க. இதையெல்லாம் திருமாவளவன் ஏன் தட்டி கேட்கல? அப்போ நீ என்ன அர்த்தம்? உனக்கு வந்து இந்த தாழ்த்தப்பட்ட இனத்தோட சேர்ந்த ஓட்டை இல்லை, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. பல இடங்களில் வந்து அவரோட கட்சிக்குடைய ஏற்ற விட மாட்டேன்றாங்க. காவல்துறை தாங்களுக்கு எதிராக செயல்படுதுன்னா அவரே புகார் சொல்கிறாரு. யார்? அதெல்லாம் சும்மா. இன்னும் பார்த்தா இவங்க தான் பிஜேபியை கொடி ஏற்றக்கூடாது, இது ஏற்றக்கூடாது, இவங்களும் டிஎம்கேவும் சேர்த்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையா இடத்துல. புரியுறதுங்களா? இவங்க கொடி ஏற்றக்கூடாது யாராவது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கிடையவே கிடையாது. அதெல்லாம் சும்மா. புரியுறதுங்களா? இவங்க திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டிஎம்கேவோட கைக்கூலி.